சூர்யாமாரி சீரியல்ல இப்போ ராட்டகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. வீஸே வந்து சுத்தமா மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். நம்ம சூர்யா கிட்ட வந்து துர்கா வந்து தனியா பேசணுங்கிறாங்க அந்த சாமியாரு. உடனே வந்து மாடிக்கு தன்னந்தனியா வந்து கூட்டிட்டு போறாங்க. "டேய் நான் சொல்றத கேட்பியா மாட்டியா? துர்கா தான் ஏத்த மனைவி" அப்படின்னு சொன்னோனே, "சாமி ஜாதகத்த பார்த்து எல்லாரும் எல்லாம் சொல்லுவாங்கன்னு எனக்கு கேள்விப்பட்டுருக்கேன். ஆனா பேர கொண்டு நீங்க பேசுறீங்களே அதுதான் அதிசயமா இருக்கு." புஷ்பா ஏகப்பட்ட தில்லுமுல்லுக்கெல்லாம் சொந்தக்காரி. ஆனா துர்கா அப்படிப்பட்டவ இல்ல. அன்புக்கு சொந்தக்காரி. உனக்கு யார் வேணும்னு நீயே முடிவு பண்ணிக்க. நீ எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு மல்லு கட்டினாலும், கடைசி நேரத்தில நீ துர்கா கழுத்தில தான் தாலி கட்டுவேன்னு, துர்கா வந்து அப்படியே ஷோல்டர்ல கை வச்சுட்டு, நெருக்கமா வந்து பேசிட்டு இருக்காங்க. சாமியாரே நம்ம ஃபர்ஸ்ட்டு வெளியில போலாம். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலான்னோனே, கேஷுவலா வந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரிஜினல் சாமியார் வந்து வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம், "சூர்யா இவ்வளோ நேரம் இந்த கல்யாணத்தில 1000 தடை இருக்குன்னு இவரு பேசிட்டு இருந்தாப்புலல்ல. இவ யாரு, என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சுட்டேன். என்னது? அவன் இவன்ங்கிற மாரி பேசுறீங்க? வந்திருக்கிறது சாமியார் தானே? இல்லப்பா, துர்கா மாறு வேஷத்துல வந்திருக்கா அப்படின்னு சொன்னோனே, தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல. உடனே ஒட்டு தாடி, மீசை எல்லாத்தையும் வந்து எடுக்குறாங்க. செம காமெடியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க. துர்கா கழுத்தில் தாலி கட்டு, உன் வாழ்க்கை ரொம்பவே சூப்பரா அமைய போதுன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுறாங்க அந்த இடத்துல. அடுத்த வாட்டி வேற ஒரு கெட்டப்ல நான் உங்கள வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் காத்துட்டு இருங்கங்கிற மாரி சொல்லிட்டு போறாங்க. உன்ன போய் கூப்பிட்டேன் பாருன்னோனே, இந்த சாமியார வச்சு பேசும்போது, சமீபத்தில இது மாரி ஒரு விஷயம்லாம் நடந்துருச்சு. நடக்காம இருக்காதுன்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். இந்த மாரி விஷயம் நடந்தா அது தப்பு தான். இருப்பினும் அதுக்கு சரி செய்றதுக்கு வழிமுறைலாம் இருக்கு. அப்படின்னு சொல்லி ஈயம் பூசின மாரியும் இருக்கணும், பூசாத மாரியும் இருக்கணுங்கிற மாரி அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சாமியாரு. ஏன்னா மாயாவோட அசிஸ்டன்ட் தான். தாரா சொல்ல சொல்ல அதுக்கேத்த மாரியே வந்து இவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னா ஒரு பரிகாரம் பண்ணணும் கோயில்ல. சரி பண்ணிட்டா போச்சுங்கிற மாரி சொன்னோனே, துர்காவுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா என்ன ஆகும்? ஆல்ரெடி பரிகாரம் செய்யணும்னு சொல்லிட்டு சாட்டையால உரி உரின்னு உரிச்சுட்டாங்கிற மாரி செம காமெடியா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி சூர்யா, அதான் இந்த சாமியார் வந்து சொல்ட்டார்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத. ஆனா துர்கா எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணத்த நிப்பாட்டணும்னு மல்லு கட்டுவா. உனக்கே தெரிஞ்சிருச்சுல. அவ சாமியார் போல வேஷம் போட்டு வந்து உன்கிட்ட ரூம்ல என்ன சொன்னா? அவளாமா? அவ என்ன தெரியுமா சொன்னா? உனக்கு ஏத்த மனைவினா துர்கா மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. விளையாட்டு போக்குல வந்து சூர்யா, அவள நம்பாத. ஏன்னா கடைசி நேரத்துல அவ என்ன வேணாலும் செய்வாங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேம்மா. அவ கழுத்தில என்னைக்குமே நான் தாலி கட்ட மாட்டேன். அதில மட்டும் நான் உறுதியா இருக்கேங்கிற மாரி பேசுறாங்க. இத கேட்டோனே, சரிப்பா நீ போய் ரெஸ்ட் எடுங்கிற மாரி சொன்னோனே, சங்கரபாண்டி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம தாரா. பாத்தியா கடைசி நேரத்தில வந்து நமக்கே தூக்கி வாரி போட்டுருது. நான் ஏற்பாடா பண்ண சாமி இப்படியெல்லாம் வந்து பேச மாட்டாருன்னு நெனச்சா, துர்கா வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது, துர்கா வந்து இப்பயே இது மாரி உட்கார்ந்துருக்காளே, கடைசியில மணமேடையில சூர்யா பக்கத்தில துர்கா உட்காந்துட்டா என்ன பண்ணுவீங்க? வேஷம் போட்டுட்டுலாம் வர முடியாது. அப்படியே முக்காடு போட்டு வந்தாலும், என்ன ஏதுன்னு நான் தெளிவா வந்து கேட்டுருவேன். அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சிஸ்டர் மாரிகிட்டயும் இதே மாரி தான் சவால் விட்டீங்க. கடைசியில மாரி இங்க இல்ல. நான் இங்க இருக்கேன். அப்ப நான் ஜெயிச்சது யாரு? நீங்க தான் சிஸ்டர். இல்லன்னு சொல்லல. இருப்பினும் திருப்பியும் வந்து மாரி வந்திருக்கால்ல போராடி. அப்பனா அவ எவ்வளோ பெரிய ஆளா இருந்திருப்பா அப்படின்னு சொன்னோனே, புரியுதுடா சங்கரபாண்டி. நான் பார்த்துக்கிறேங்கிற மாரி யோசிக்கிறப்ப, ச்சே! கடைசி நேரத்தில அந்த சாமியார் வந்து நம்மள வந்து மாட்டி விட்டுட்டாரே! இல்லன்னா ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம். இப்ப என்ன பண்ணலாங்கிற மாரி யோசிக்கிறப்ப, ஹாசினியும் வராங்க. என்ன நடந்திருக்கு? ஏது நடந்திருக்குங்கிற மாரி கேட்டோனே, ஏதோ கோயில்ல வந்து பரிகாரம் பண்ண போறாங்களாம். ஆனா எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. சூர்யா மாமா கடைசில வந்து ஒத்துக்கிட்டப்ப, அந்த சாமியார் வந்து இப்படி பண்ணிட்டாரேங்கிற மாரி யோசிக்கிறப்ப, நான் பார்த்துக்கிறேன். அடுத்து ஏதாவது ஒரு திட்டம் போடுவோம். என்ன திட்டம் போட்டு என்ன பிரயோஜனம்? கடைசில வந்து சூர்யா வந்து புஷ்பா கழுத்தில தாலி கட்டிட்டா, அப்புறம் அவ்வளதாங்கிற மாரி யோசிக்கிறாங்க. அது இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே நடக்காது. நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துல யோசிக்கிற மாரி காட்டி, எபிசோட வந்து அருமையா மாஸா முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.